உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே மெய் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே மெய் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் உம்மை உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன்
அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 1979 பாடலை பாடும். 1045வது பாடலை பாடும். 1045வது பாடல். பாடல் புத்தகத்தில் 1045வது பாடல். எல்லோரும் கரங்களை தட்டி இம்மட்டும் உதவின நம்முடைய தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் இந்நாள் வரை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து அவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் வாய்க்கால்களெல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர்.
காத்து கானானில் சேர்த்து உம் தூதி சொல்ல வைத்தீர். அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் தூதி சொல்ல வைத்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி நம்முடைய தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 1079வது பாடல், 1079வது பாடல். Praise the Lord. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் என்றுமே மாறாமல் நம்ம வாழ்க்கையில் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? என்னை
நிசி என்ன ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என்ன ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா ரப்பா என்ற கண்மானவர், யெகோவா ருவா என்ற மேய்ப்பரானவர், யெகோவா ரப்பா என்ற சுகமானவர், யெகோவா ருவா என்ற மேய்ப்பரானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. Praise the Lord. கடைசியாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். 559வது பாடல். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால முறியடிப்பேன். Praise the Lord. தம்பி, கேமரா முன்னாடி இருக்கிற தம்பி கொஞ்சம் பார்த்துக்கோ. போன கிறிஸ்மஸ் ஆராதனையில் ஒரு 20 நிமிஷம் வீடியோவை காணும். சோத்திரம். எதில் நம்ம இப்போ இருக்கிறோமோ அதை கண்ணும் கருத்துமாக பார்த்தீங்கன்னா சோத்திரம். மிக்சரில் இருக்கிறவங்க மிக்சரில் நீங்கள் பொறுப்பாக இருக்கணும். கேமராவில் இருக்கிறவங்க கேமராவில், கீபோர்டில் இருக்கிறவங்க நீங்கள் நேரப்பட வந்து கொஞ்சம் பொறுப்பாக டியூன் பண்ணி நல்ல முறையில் வாசிக்கணும். தாவீது கையில் ஒரு சுரமண்டலம் தான், சாதாரண சுரமண்டலம் தான் இருந்து, அதை எடுத்து அதை பயன்படுத்தி ஆண்டவர் உற்சாகமாக துதித்த அந்த தாவீதை, அதில் பொறுப்பாக இருந்ததான தாவீதை உயர்த்தி அரசனாய் தேவன் மாற்ற வல்லமையுடையவராக இருந்தார். நமக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நம்ம கரெக்டாக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள், இன்னைக்கு எல்லாருமே லேட்டாக வந்தீங்க, நீங்கள் கொஞ்சம் நேரப்பட வந்து ஒயர் நல்லா இருக்கிறதா, கீபோர்டு கீஸ் எல்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் தொடச்சி, கேமராவை கொஞ்சம் தொடச்சி பொறுப்பாக இருங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் ஆராதனை தொடங்கின அப்புறம் வந்தால் உங்கள் பொறுப்புக்கே நீங்களே மரியாதை கொடுக்காம இருக்கீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 559வது பாடல். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராலி எனக்குள்ளே அந்த பயாரி அணுகுவதில்லை. பவராலி எனக்குள்ளே
என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன்.
காலை வேளையில ஆண்டவரே எல்லாரையும் உடைய வல்லமையினால நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஓ இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி ஆராதனை நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் உடைய வல்லமையினால தேவன் நிரப்புவீராக ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே அப்பா எல்லா இடங்களிலும் தெரு தெருவா ஆண்டவரே நறுமணம் வீசுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல வெளிச்சம் கொடுக்க எங்களை அழைத்திருக்கிறீரே. ஓ ஆவியானவர் இந்த நாளிலே ஆண்டவரே அப்படியாய் நாங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு ஆண்டவரே அப்பா இருளை வெளிப்படுத்துகிறவர்களாய் அல்லாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆவியானவர் ஒரு விசை ஜனங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே வல்லமையின் ஆவி ஒரு பவர் ஆவி எங்களுக்குள்ளே ஆண்டவரை ஊற்றப்படும் போது ஹல்லேலூயா எந்த பயத்துக்கும் வாழ்க்கையில இடம் இல்லை. பயத்தின் ஆவிகள் மேற்கொள்ள முடியாதப்பா. ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. எல்லா விதமான கசப்புகள் இருதயங்களை விட்டு நீங்கி போகும்படியாய் அன்பின் ஆவியானவர் இந்த நாளிலே ஜனங்களை நிரப்பி ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பும் ஆண்டவர். கசப்புகளை மாற்றி போட்டு ஹல்லேலூயா அன்பின் ஆவி ஹல்லேலூயா கிரியை செய்யும்படியாய் நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே எல்லா தேவ ஜனங்களையும் நிரப்புங்க. பாத்திர நிரம்பி வழியட்டும் அப்பா. ஓ இந்த வருட இறுதி ஆண்டவரை ஆராதனையிலும் உம்முடைய ஆண்டவரை வல்லமையினால ஆண்டவரை ஆவிக்குரிய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் நிரம்பி வழியட்டும் நிரம்பி வழியட்டும் ஆண்டவர். ஆவியானவருடைய வல்லமை உச்சப்படட்டும் 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 உச்சப்படட்டும். ஹல்லேலூயா. ஓ இந்த சபையினர் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த காலை வேளையில இப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அளவில்லாமல் நிரப்புவீராக ஆண்டவரே. நிரப்புவீராக தகப்பனை நிரப்புவீராக. இடமசைய உள்ள நிரம்ப ஆவியானவர் இறங்கி வாரு. இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாரு. இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாரு இறங்கி வாரு இறங்கி வாரு. எல்லா ஜனங்களை ஆளுகை செய்யப்பா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி. உம்முடைய நிரப்புதலுக்காய் ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி கமா சந்தரனுது இபால பௌர மங்கர பௌஷ். ஆவியானவர் எல்லா ஜனங்களை ஆளுகை செய்யும். தேவ சமூகத்திலே ஒவ்வொரு ஜனங்களையும் கண்ணோக்கி பார்த்து தேவன் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே நல்ல ஆவியானவர் சபையான வழியிலே நடத்தி செல்லும்படியாய் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. நிரப்புவீராக. fill with your spirit now Lord. ஒவ்வொருவரையும் தேவாவியானவர் உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க. ஹல்லேலூயா. சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்யப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென். இந்த வேளையில் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஸ்தோத்திரம். போன வாரம் முழுவதும் இந்த வருடத்தின் ஒவ்வொரு ஸ்தோத்திர நாளும் இந்த வருடத்தை முடிக்க நமக்கு முன்பாக 3 நாட்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் வேலையில தொழிலில் வியாபாரங்களில எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராய் இருந்தார். வியாதியின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு போதுமான தேவனாய் இருந்தார். நம்மை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் இயேசு ஒருவர் நம்மை கைவிடாத தேவனாக இருந்தார். அவருடைய நேசம் அன்பு மாறாததாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இந்த வருடத்துல ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா.
ஹல்லேலூயா. நாளை எங்களோடு கூட இருந்தீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீர். உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படியாய் எங்களுக்கு உதவி செய்தீரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அத்தனை உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல பலனை தந்து ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளிலே, பொறுப்புகளிலே செயல்படும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீரே தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது. எல்லாரும் சொல்லுவோமா? ஜீசஸ். தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இல்லாத உலகத்திலே அறிந்தேனையா, இணையில்லாத உலகத்திலே அறிந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கருவி தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி பேச்சு நடத்தி வந்தீரே. கருவி தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி பேச்சு நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. செய்ய நினைத்தது
ஹalleluya. எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே பெரிதாயிருந்ததப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியா இருந்தாலும், நாங்கள் துக்கமா இருந்தாலும், நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய அன்பு மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில குறையவே இல்லப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில மாறாததா இருந்ததே, நடத்தினதே, பாதுகாத்ததே. ஹalleluya. ரீகாமா சந்தரனோதரி ஆவியானவரே, ஹalleluya. மாறாத அன்புக்காய் ஸ்தோத்திரம். வசனங்களை சொல்ல ஆயத்தமா இருக்காங்க. அவர்கள் வந்து வசனங்களை சொல்வார்கள். ஸ்தோத்திரம். யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மூச்சலோக நான் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மூச்சலோக நான் போக போறேன். நீயும் வரியா, என் கூட வரியா? இயேசு சாமிக்கு நீ உன்னை தரியா? நீயும் வரியா, என் கூட வரியா? இயேசு சாமிக்கு நீ உன்னை தரியா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் கர்த்தர் செய்வார். யோபு 9:10. உன்னதமானவரின் மறைவில் நிற்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 99:1. சகோதரனையும் அதிக சொந்தமாய் சிநேகிப்போடு உண்டு. நீதிமொழிகள் 18:24. நீர் பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 121:5. சமாதான பண்ணுவீர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:9. இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன். சகரியா 9:12. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. பிரியமானவன் உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவர் தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. தேவதூதர் அவளை நோக்கி, மரியாளே, தைரியத்தால் நின்று எழுநத்தை கிருபை பெற்றார். லூக்கா 1:30. தேவன் நமக்கு அடுத்த நம்பரான ஆபிகத்திரன்களும் மனவு துணையமான வருஷங்கள் 46:11. நீர் தண்ணீர் கலக்கும் போது நான் உன்னுடைய இருப்பேன். ஏசாயா 43:2. தேவனை நம்புகிறேன், நான் பயப்படேன். சங்கீதம் 56:11. நீ என் பார்வைக்கு அருமனை பண்ண கனம் பெற்றாய். ஏசாயா 43:4. பயப்படாது, அவர்களோட பாக்கிலும் நம்மோட இருக்கிறது அதிகம் என்றார். 2 ராஜாக்கள் 6:16. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே. லூக்கா 1:37. நீங்கள் அமர்ந்தது நானே தேவென்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. வசனங்களை சொன்ன எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க, ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பணும். அதுபோல் அவர்கள் எழுதியிருக்கிற எக்ஸாமில் நல்ல வெற்றியை பிள்ளைகளுக்கு கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகிற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தர் தாமே
பிரயோஜனமாக்கி ஆசீர்வைத்து தரும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த நாளிலே ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். 30:12. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். இந்த நாளிலே நாம் துதியை பற்றி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் சிலவற்றை குறித்து தியானிக்க போகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதித்து இந்த நாளில் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 552வது பாடலை இந்த வேளையில் பாடி நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். நல்ல வாயை திறந்து பாடி கைகளை தட்டி. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. ஆமென். கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான்,
எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். கர்த்தரை நம்புவோம், அவர் நம்மை தாங்குவார். கர்த்தரை நம்புவோம், அவர் நம்மை தாங்குவார். வார்த்தை நம்புவோம், வருமே விடுதலை. வார்த்தை நம்புவோம், வருமே விடுதலை. துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆண்டவரே, துதிக்கும் போதே முறுமுறுத்தால் வல்லமை திரும்பி வருவான். எரிகோக்கள் விலகும், சாத்தான் தடைகள் ஓடுவான். மாறட்டும், கட்டுண்ட நிலைமைகள் முறுமுறுத்தால் ஆண்டவர் திரும்பி நீக்கி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஹalleluya. முறுமுறுத்தால் திரும்பி வருவான். வியாதிப்பட்டவரின் மேல் நம்முடைய விடுதலை வல்லமை துதி இறங்கட்டும். எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஹalleluya, ஹalleluya. முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, அப்பா, இரங்களை துதி நாவியினால நிரப்பி இந்த நாட்கள் ஆண்டவரை வருட இறுதி நாட்களில் நடத்தும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே, இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் பாடல்கள் மூலமாய் உம்மை துதிக்க தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில நன்றி செலுத்த கத்தரங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதித்த எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் மனதார ஆசீர்வைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலும் உமக்கென்று அவர்கள் கொடுத்த காணிக்கைகளை எல்லாவற்றையும் அங்கீகரித்து தேவன் நூறத்தனையாய் ஆசீர்வாதங்களை அவர்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் கொடுக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வருட இறுதி நாட்களில ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, வார்த்தைகள் மூலமாய் பேசுங்க, இடைபடுங்க. ஆண்டவரை ஏதோ கேட்டோம் போனோம் என்று சொல்லி அல்லாதபடிக்கு வார்த்தையினால ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமாகவும் ஒரு விடுதலை உண்டாக செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருங்க. இந்த நாளிலும் வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். வாசித்த இந்த சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல தாவீது எழுதுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என்றென்றைக்கும் அப்படின்னா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எல்லா நாளும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில படித்த சங்கீத பகுதியில கூட கடைசி வசனத்துல படித்த கடைசி வசனம் படிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். 1ஆம் வசனத்திலே கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை என்றென்றைக்கும் நான் துதிப்பேன் என்று சொல்லி தாவீது இந்த 30:12 சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வருடத்தின் இறுதி பகுதியில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்தி ஜீவிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். துதியினால உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவார். துதி
தேவனை உங்கள் அருகிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. தேவனை துதிக்கிறதான துதி உங்களுக்கு விரோதமான தடைகளை நீக்கி போடுகிறதா இருக்கிறது. துதி ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே ஆண்டவரை நீங்க அதிகமா துதிங்க. சங்கீதம் 63:4-5 வசனங்களை வாசிங்க. 63. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். ஸ்தோத்திரம். துதிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு எப்படிப்பட்ட திருப்தி அப்படின்னா, ஸ்தோத்திரம். நிறைய பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணியிருப்போம். ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு மட்டனையோ ஒரு சிக்கனையோ எடுத்து சாப்பிட்டு ஒரு திருப்தியோடு சாப்பிடுகிறதை காட்டிலும் ஆண்டவரை துதிக்கும் போது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். கறி எடுத்து தின்னது சாப்பிட்டு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பலன் உண்டாகிறதை காட்டிலும் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் உம்மை போற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய இருதயத்தில் அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். எனவே ஆண்டவரை நம்ம இந்த வருட இறுதி நாட்களில் அதிகமாக துதித்து ஸ்தோத்தரிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லி அநேக சங்கீதங்களிலே தாவீதும் மற்ற சங்கீதக்காரர்களும் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 69வது சங்கீதம் 30-31 வசனங்களையும் வாசிங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்குமா? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அல்ல, அவருடைய நாமத்தை பாடி துதித்து ஸ்தோத்திரத்தோடு மனதார முழு உள்ளத்தோடு நல்ல பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கும் போது அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். தாவீதின் நாட்களில பார்க்கும்போது அந்த பலி செலுத்துகிற காரியமெல்லாம் இருந்துச்சு. ஆடு மாடுகளை கொண்டு கொழு கொழு அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த மாடுகளை, விரிகுளம்புள்ள கொளுத்த அந்த காளைகளை எல்லாம் கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் சர்வாங்க தகன பலியாக, உற்சாக பலியாக, பலவிதமான பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை செலுத்துவார்கள். தாவீது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அதை காட்டிலும் தேவன் விரும்புகிறது என்கிறது என்ன அப்படின்னா, இந்த 30-31 வசனத்தில் படித்தது போல தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கிறதை பார்க்கிலும், ஆண்டவருக்கு பணத்தை காணிக்கையாய் கொடுக்கிறோம், பல காரியங்களை கொடுக்கிறோம், அதை பார்க்கிலும் நம்முடைய இருதயம், முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை பாடி துதித்து மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. இது ஆண்டவர் விரும்புகிற விருப்பமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். வருட இறுதி நாட்களில் நம்ம வாழ்க்கையில துதிக்க தடையாயிருக்கிற காரியங்கள், ஸ்தோத்திரம், சோர்வுகள், சோம்பல்தனங்கள், இவைகளை மாற்றி 2 நாட்கள் 3 நாட்கள் தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதிங்க. 1 மணி நேரமாகிலும் நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஸ்தோத்திரம்.
அசதிக்கு, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த ஸ்கிரீன் நடுவில் இருக்கிறது பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். இது ஒரு தம்பி அவிழ்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னைக்கு? சண்டே, கிறிஸ்மஸ் அன்னைக்கு. மறுநாள் நான் வந்து அவிழ்த்து விடுவேன். ஆனால் அவருக்கு அவிழ்க்க முடியாதபடிக்கு இன்னைக்கு அது நடுவில் நிற்கிறதுன்னா அவருக்குள்ள ஒரு அசதி. நாளைக்கு பார்த்துடலாம். முடிவென்ன? அது ஆராதனை வேளையில் நடிச்சுவராய் நிற்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், நீங்கள் அசதிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவரை துதிக்க முடியாது. ஸ்தோத்திரம். நாளைக்கு பாடலாம், நாளைக்கு துதிக்கலாம், நாளைக்கு உட்கார்ந்து நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் துதிக்க மாட்டீங்க, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 95வது சங்கீதம் 1-2 வசனங்களை படிங்க. கர்த்தரை பாடி, கர்த்தரை கம்பீரமாய் பாடி, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். நம்முடைய இரட்சணிய கன்மலையை கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். எப்படி ஆண்டவரை துதிக்கணுமா, பாடணுமா? கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கம்பீரத்தோடு, ஏதோ உப்பு சப்பு இல்லாதபடிக்கு அல்ல, கம்பீரத்தோடு நம்முடைய முழு அர்ப்பணிப்போடு ஆண்டவரை உயர்த்த இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்ததி முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் நல்ல பாடல்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஐக்கியத்தின் சார்பாய் கூட சியோன் கீதங்கள் இந்த பாடல் புத்தகம் இருக்கிறது. 1400 பாடல்கள் மேலே இதில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் பாடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு 280 ரூபா தான் இந்த பாடல் புத்தகத்தினுடைய விலை. ஸ்தோத்திரம். நீங்கள் பாடி துதிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஸ்தோத்திரம் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். எப்படி பாடுறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. இந்த பாடல் புத்தகத்தை ஒன்று கண்டிப்பாக ஒரு விசுவாசியும் வீட்டில் வாங்கி வைங்க. 280 ரூபா அப்படின்றது பெரிய ஒரு காரியம் அல்ல. ஒரு பிரியாணி சாப்பிட்டா நம்ம ஒரு நாள்லே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அது உள்ளே இருக்குமா? ஆனால் பாட்டு புக்கு 280 ரூபா கொடுத்து வாங்கினா உங்களுக்கு எத்தனையோ வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, பலனை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள, தேவனை திருப்திப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் திருப்தியோடு வாழ பாடல் புத்தகம், பாட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. எனவே வாங்கி கொள்ளுங்க தேவையானவர்கள். ஸ்தோத்திரம். பாட்டு புத்தகம் விற்கணும் அப்படின்றது நோக்கம் அல்ல. நீங்கள் பாடணும். எப்படி ஆகிலும் ஆண்டவரை துதிக்கணும், சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கணும். அதுதான் நோக்கமாக இருக்கிறது. சங்கீதம் 102 அந்த வசனத்தை படிங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள். எப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது வரணுமா? மகிழ்ச்சியோடு. ஐயோ வராட்டா இந்த அப்பா அம்மா விடமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அல்ல, மகிழ்ச்சியோடு நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 102 இங்கிலீஷில் படிப்போம். Serve the Lord with gladness, come before his presence with singing. ஸ்தோத்திரம். ஒரு மகிழ்ச்சி, ஒரு கிளாட்னஸ். Serve the Lord with gladness, come before his presence with singing. ஒரு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பாடணும். ஒரு வாரம் முழுவதும் ஆண்டவர் என்னை என் வாழ்க்கையில் கூட இருந்தார், அவரை துதிக்கணும். மகிழ்ச்சியோடு நான் அவருடைய சமூகத்தில் போகணும். இடையில போகிறதல்ல, சீக்கிரமாக போகணும். அந்த ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஸ்தோத்திரம். எத்தனை இழைப்புகள் இருந்தாலும், எத்தனை வேலை செய்து களைத்தவர்களாய் நாம் இருந்தாலும்,
எப்படியாகிலும் ஓடி போனோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு உற்சாகம் காணப்படும். ஸ்தோத்திரம். உற்சாகம் இல்லைன்னா சரி போக தான் போகிறோம், 8:30 மணிக்கு ஆராதனைக்கு 9 மணிக்கு போவோம், 9:30க்கு போவோம், 9:45க்கு போவோம். ஸ்தோத்திரம். 10:30க்கு போவோம், 11க்கு முடிப்பார், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போவோம். இப்படி தான் ஜனங்களுடைய நோக்கம் போகும். ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் ஆராதனையிலும் பார்க்கும்போது ஒரு குடும்பம் 9 மணிக்கு தான் வந்தாங்க, 9:05க்கெல்லாம் அப்படியே வெளியே போயிட்டாங்க. அவங்க வந்ததில் ஏதாவது அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டா? ஆண்டவர் மகிமைப்படுவாரா? ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமா, ஒரு போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த எண்ணத்தோடு வந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறதே வேஸ்ட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமே இருக்காது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஸ்தோத்திரம். ஆனந்த சத்தத்தோட ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். என் இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நான் ஆராதிக்கணும். அந்த நோக்கம்தான் நமக்கு சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வரும்போது இருக்கணுமே தவிர வேற எந்த எண்ணம். பக்கத்தில் உள்ளவன் கூட ஏற்கனவே ஃபோனில் சில திட்டங்களை பேசி வைத்திருக்கிறோம், அதெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துருக்க. ஸ்தோத்திரம். இல்லாட்டா ஏதாவது வேற ஏதாவது டீலிங் பேசுகிறதற்கு, அந்த எண்ணங்களுக்கு எல்லாம் நம்ம ஆராதனை வேளையில் இடம் கொடுக்கவே கூடாது. முடிஞ்சப்புறம் பேசலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய, அவரை கனப்படுத்த, அவரை உயர்த்தும்படியாக வர வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த வருட இறுதி நாட்களில் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் காணப்படுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுங்க. உங்களுக்கு முன்பாக பல காரியங்கள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம். அதன் மத்தியில் ஆண்டவரை துதிக்கும் போது உங்களுக்கு எல்லா காரியங்களும் அவர் செய்கிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் அதில் படிக்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. எத்தனையோ உபகாரங்களை இயேசு நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். இயேசு ஒரு நன்மையும் செய்யல, ஒரு உபகாரம் எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லி யாராவது இங்க சொல்ல முடியுமா? எல்லாருடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். அந்த உபகாரங்களை ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் நம்ம ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இந்த வருடத்தில் காணப்பட வேண்டும். போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வந்த ஊழியக்காரர் சொன்னார், கல்லை தள்ளி புரட்டி தள்ளுங்கள், கல்லை எடுத்து போடுங்கள். ஸ்தோத்திரம். கல் என்கிறதற்கு அவர் சொன்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வைராக்கியங்கள், கசப்புகள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத பாவங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், இப்படிப்பட்ட கல்லையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வருட இறுதி நாட்களில் ஆண்டவருடைய மாத்திரம் பிரியப்படுத்தி நீங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிற மக்களாக இருங்க. புதிய வருடத்தில் போகும்போது கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிக்க அது ஏதுவாக காணப்படும். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே, இயேசுவே இதை தாரு ஆண்டவரே, இந்த பணத்தை தாரு ஆண்டவரே, இந்த காரியங்களை செய்யும் ஆண்டவரே, இந்த வீடு கட்ட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி டஜன் கணக்கில் விண்ணப்பத்தை தான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறோம். ஒரே அப்ளிகேஷன் போட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு வேடிக்கையான ஸ்டோரி ஒன்று கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்லுவார்கள். பரலோகத்திலிருந்து 2 தூதர்கள் அவங்க கையில் ஒரு கூடையோடு இறங்கி வந்தாங்களாம். இறங்கி வரும்போது ஒரு தூதன் கலெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஜனங்களுடைய ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டே வந்தாராம். இன்னொருத்தர் ஆண்டவரை துதிய கலெக்ட் பண்ணும்படியாய் வந்தாராம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எவ்வளவு நல்லவராயிருந்தீர் அப்படின்னு சொல்லி எந்த வீட்டில் இருந்தெல்லாம் சத்தம் வருகிறது, யாருடைய வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வருகிறது, அதை கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்தார்.
ஒருத்தர் எதுக்காக வந்தாரு? விண்ணப்பத்தை, ஜெபத்தை எல்லாம் கலெக்ட் பண்ண ஒருத்தர் வந்தார். இன்னொருத்தர் எதுக்காக வந்தாரு? ஏதா மாம்பழம் கொடுக்க வந்தாரோ? சூனியம் வைக்கவா? துதி, பிரைஸ, ஆண்டவர் துதிக்கிற துதிய பிரைசிங்க கலெக்ட் பண்ண இன்னொரு தூதர் வந்தார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த விண்ணப்பங்களை எல்லாம் சேர்க்கிற தூதன் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. விண்ணப்பத்தினாலே அவருடைய கூடையெல்லாம் நிரம்பி விட்டது, பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா துதி, அதை சேர்க்கிற அந்த கூடை உடைய தூதன் பரிதாபமா சுத்திட்டே இருந்தாராம். ஸ்தோத்திரம். வேதனை, ஸ்தோத்திரம். நாள் ஃபுல்லா சுத்தி பார்க்கிறாரு, கூட நிரம்பவே இல்லை. 1-2 துதி ஸ்தோத்திரம் தான் அவருடைய கூடையில வந்துச்சான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யோசித்து பாருங்க. ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வருஷம் முழுசா கேட்குறோமே தவிர, ஆண்டவருக்கு எத்தனை நாள் நன்றி செலுத்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாடல்களை பாடி தேவனே நீர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி துதித்து மகிமைப்படுத்துகிற மக்களாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவரை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரான தடைகளை அவர் மாற்றி போடுவார். துதிக்கும் போதே ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஜெபத்துல பாடலை பாடும்போது துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோவை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பாடினோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த நாளில் அந்த எரிகோவை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, அந்த எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பெரிய ஒரு மதில், பெரிய ஒரு அலங்கம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்த பாஷையில சொல்லணும்னா அது ஒரு பெரிய மதில். ஸ்தோத்திரம். ஒரு பட்டணத்துக்கு, எரிகோ என்கிற பட்டணத்துக்கு சுற்றிலும் ஒரு பெரிய அந்த மதில் சுவராய் அது நின்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சுவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டதாக காணப்பட்டது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். பாருங்க, எரிகோ 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கோட்டை அது அடைத்து பூட்டப்பட்டதாய் இருந்தது. காரணம், ஏற்கனவே அந்த ராஜா அறிந்து கொண்டார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற வழியெல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் இருந்தார்களோ எல்லாரையும் அடித்து ஒரு வழி பண்ணி அவர்கள் முன்னேறி வெற்றி பெற்றவர்களாய், வெற்றி வீரர்களாய் அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். எனவே அவனுடைய அந்த எரிகோ கோட்டையை இறுக மூடி அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ள வரவும் இல்லை. ஒரு பெரிய பட்டணம், அதுல எவ்வளவு உள்ள வரணும், எவ்வளவு வெளியே போகணும், தேவைகள் இருக்கும். பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம வீடு இருக்கிறது அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு எத்தனை நாள் இருக்க முடியும்? ஸ்தோத்திரம். ஒரு தடவை உங்க வீட்டை விட்டு நீங்க எத்தனை தடவை வெளியே வருவீங்க, எத்தனை தடவை உள்ள போவீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ ஒரு பட்டணமே பாருங்க, அது மூடி விட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தா அவங்களுடைய இயல்பு நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு ஒரு பயத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும்
உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட பெரிய ஒரு கோட்டை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் எல்லாரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய பலசாலிகள். அவர்கள் அந்த கோட்டையை இடித்து நொறுக்கி கொண்டு கூட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிக்கலாம். அந்த அளவுக்கு சிறிய மதில் அது கிடையாது. அந்த மதிலை குறித்து சொல்லுகிறார்கள், அதனுடைய உயரம் 30 அடி. உயரம் எவ்வளவு? 30 அடி. 30 அடின்னா அந்த பில்டிங்கை போல இன்னும் 2 மடங்கு உயரத்தில் அந்த மதில் இருந்துச்சு. மதிலுடைய அகலம் எவ்வளவுன்னா 6 அடிக்கு மேலே. 6 அடின்னா அங்கிருந்து இது வரைக்கும். ஸ்தோத்திரம். அகலமே அதை விட அதிகமாக கூட இருந்திருக்கலாம். காரணம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோசுவா ஏற்கனவே வேவுகாரரை வேவு பார்க்கும்படியாக அந்த எரிகோ பட்டணத்துக்கு அனுப்பும்போது அங்கே அவர்களை ஏற்றுக்கொண்டதான ஒரு ராகாப் என்கிறதான ஒரு ஸ்திரீ, அவள் வீடு எங்க இருந்துச்சா? அந்த அலங்கத்தின் சுவர் மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 2:15 படிங்க. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். ஸ்தோத்திரம். அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். ஸ்தோத்திரம். அலங்கத்தை ஒட்டி குடியிருந்தாள் அப்படின்னு சொல்லி இல்லை. அவளுடைய வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அதை இங்கிலீஷ்ல படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நமக்கு தெரியும். பாருங்க, 15ஆம் வசனம் படிங்க. Then she let them down by a cord through the window, for her house was upon the town wall, and she dwelt upon the wall. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வீடு எங்க இருந்துச்சு? அப்பான் அப்படின்னா மேல, இந்த மதில் மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவள் வசித்த இடமே அந்த வாலுக்கு மேலதான் வசித்த. அப்ப ஒரு வீடு கட்டுகிற அளவுக்கு அந்த மதில் அவ்வளவு அகலமாய் அவ்வளவு உறுதியாக கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப மனுஷ வல்லமையினால, கடப்பாறையாலோ மற்ற காரியங்களாலோ ஈஸியா அந்த மதிலை எல்லாம் உடைக்கவே முடியாத அளவுக்கு கீழே கருங்கற்கள், மேலே மண், அந்த செங்கற்களினாலே கட்டப்பட்டது தான் அந்த மதில். அவ்வளோ உயரமாய் நிற்கிறது. இவங்களால ஈஸியாக ஒன்றும் உடைச்சிட முடியாது. தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் மூடப்பட்டதாக இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, இந்த பட்டணத்தையும் இதன் ராஜாவையும் இதற்குள்ள இருக்கிறான் பாரு, அந்த யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுக்க போறேன். அதுவும் இஸ்ரவேல் ஜனங்களை துதிக்க வைத்து, அவங்க பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே அல்ல, அவர்களை துதிக்கும் போது, அவர்கள் எக்காலங்களை ஊதும் போது, தேவனாகி எனக்கு மகிமை செலுத்தும் போது, அந்த துதியினால அந்த எரிகோ விழப்போகிறது அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருட இறுதி நாட்கள்ல நீங்க ஆண்டவரை அதிகமா துதிக்கும் போது, உங்களுக்கு எதிராய் தடையாய் நிற்கிற எரிகோவை போன்றதான தடைகள், உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய், முன்னேற்றத்துக்கு எதிராய் தடையாய் நிற்கிற காரியங்களை தேவன் தகர்த்து போட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவர்கள் முன்னேறி சென்றார்களோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருட இறுதி நாட்கள்ல அப்ளிகேஷன் ஆண்டவரிடத்துல போடுகிறதை கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்து விட்டு, ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாமுக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் மாறுங்க. இந்த காரியத்தை நீர் செய்ய போகிறீர், இந்த தடையை உடைக்க போகிறீர், எனக்காக நீர் யாவற்றையும் செய்ய போகிறீர், ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி அதிகமா ஆண்டவரை துதிக்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும்? யோசுவா, யுத்த வீரர்களா, 3ஆம் வசனத்துல, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், அப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். யுத்த புருஷர்கள் என்ன செய்யணும்னா, நீங்க பட்டணத்தை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவை சுற்றி வரணும். ஸ்தோத்திர. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக
7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். ஆசாரியர்கள் எக்காளங்களை என்ன செய்யணும்? ஊதணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் யுத்த வீரர்கள் போகும்போது முன்னாடி ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊதிக்கொண்டு, எக்காலம் அப்படி எதை நினைத்து அவர்கள் ஊதுவார்கள்? ஆண்டவருடைய மகிமையை நினைத்து, அவருடைய வல்லமையை நினைத்து, அவரை புகழ்ந்து அவர்கள் எக்காலங்களை ஊதுவார்கள். ஸ்தோத்திரம். உள்ளே இருந்து ஒருவேளை பார்க்கிறவர்களுக்கு வேடிக்கையாக இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். இவனுங்க என்ன ஸ்தோத்திர யுத்த வீரர்கள் போகிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி எக்காலங்களை ஊதுறாங்க, என்ன இது வேடிக்கையா கோமாளித்தனமா எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. 7ஆம் நாள் அவர்கள் 7 தடவை சுற்றி வருகிறார்கள். எரிகோவை சுற்றி சுற்றி வருகிறார்கள். 7 தடவை எண்ணி சுற்றி வருகிறார்கள். எக்காலங்கள் அங்கே தொனிக்கப்படுகிறது. அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும், நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு நடக்க போகிற எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். நீங்க ஒன்று செய்யுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எக்காலங்களை ஊதுங்க, ஆர்ப்பரிங்க, கர்த்தரை துதிங்க, அது மாத்திரம் போதும். ஸ்தோத்திரம். என்ன செய்யும்? பட்டணத்தின் அந்த அலங்கம் இடிந்து விழும். அலங்கத்தினுடைய உயரம் அப்ராக்சிமேட்டு தான் சொன்னது, 30 அடி, அகலம் 6 அடி. ஸ்தோத்திரம். இப்பொழுது யோசுவா அவர்களை ஆர்ப்பரிக்க சொன்னார் என்று சொல்லி யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில், 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது எத்தனாம் நாள் 7ஆம் தரம்? எத்தனாம் நாள் 7 தடவை சுத்தணும்? 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி 7ஆவது தடவையாக ஆசாரியர்கள் எக்காலம் ஊதும்போது யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஆர்ப்பரியுங்கள், தேவனை உயர்த்துங்கள், எல்லாரும் சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்தோத்திரம், எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம். ஆர்ப்பரித்த போது என்ன நடக்கிறது பாருங்க. பட்டணம் ஆண்டவருடைய வார்த்தைப்படி 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 30 அடி உயரமான அந்த மதில், 6 அடி அகலமான அந்த மதில் துதிக்கும் போது தேவனுடைய வல்லமை அங்கே கிரியேட் செய்ததனால இடிந்து விழுந்துச்சு. வசனம் சொல்லுகிறது, அவங்க போய்கொண்டிருந்ததான பாதையில அவர்கள் அங்க உள்ள ஏறி போனார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. தேவன் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்திருக்கிறார். இடிந்து விழும்போது இந்த ஜனங்கள் செத்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். 30 அடி உயரத்தில் ஏறணும்னா அவங்களுக்கு வழி தேவை. அப்ப எப்படி ஆண்டவர் அதை இடித்து நொறுக்கி இருக்கிறார் அப்படின்னா, கல்லுகளையும் மண்ணுகளையும் ஸ்தோத்திரம் முழுவதுமாக தரைமட்டமாக்கி போட்டிருந்தாதான் அப்படி அவர்கள் ஸ்தோத்திரம் உள்ள அவரவருக்கு நேர ஏறி இருக்க முடியும். ஸ்தோத்திரம். அதை இடித்து நொறுக்கி உள்ள போட்டிருந்தாதான் அதுவும் நடக்கும். ஸ்தோத்திரம். தேவனுடைய செயல் அது ஆச்சரியமானது. அவர் செங்கடலை பிளக்கும் போது கூட அப்படியே மதில் போல ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் அந்த மதில் நின்று அந்த தண்ணீர் நின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர். துதியினால எரிகோ அது உடைத்து நொறுக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் அங்கங்க
அவங்க எங்க போய் கொண்டிருந்தார்களோ அந்த வழியாக அவர்கள் ஏறி அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்படியாய் போனார்கள். பாருங்க, கேட்கும்போது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் செய்கிறது அப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஆண்டவர் செய்கிறது வெறும் ஈஸியான காரியத்தை மாத்திரம் செய்ய மாட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் சில காரியங்களை குறித்து இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காது, முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு நீங்க இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கிற மக்களா இருங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவரை நன்றாக துதித்து ஸ்தோத்தரித்து இந்த வருடத்தின் இந்த எஞ்சி இருக்கிற நாட்களிலே அவரை மகிமைப்படுத்துகிற மக்களாக நீங்க காணப்படுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு எதிரான போராட்டங்கள், தடைகள் நீங்கும். முடியாது என்று சொல்லி சொன்ன காரியங்களை அவர் கண்டிப்பாய் முடிய பண்ணுவார். ஸ்தோத்திரம். எரிகோ பட்டணத்திலே இருந்ததான ராஜாவும் எல்லாரும் நினைத்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய மதில் சுவர், நம்முடைய மூதாதையர் இந்த சுவரை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து கட்டினார்கள் நம்முடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி அவர்கள் இருந்தாலும், ஸ்தோத்திரம், அந்த பட்டணத்தை தேவனை துதித்த எக்கால சத்தத்தோடு ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரித்து கர்த்தர் நல்லவர், அவருடைய வல்லமை பெரிது என்று சொல்லி அந்த எக்கால சத்தத்தோடு சேர்ந்து எல்லாரும் துதித்த போது பாருங்க, அவர் அந்த தடைகள் மாறிற்று. இன்றைக்கு உங்களுடைய தடைகள் மாற வேண்டுமா? நீங்க ஆண்டவரை துதிங்க. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் போல ஜெபம் பண்ணி அப்ளிகேஷன் போடுகிறத தற்காலிகமா நிறுத்தி வைங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் எனக்கு வெற்றியாய் முடியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு நல்லவர், இந்த வருடத்துல எவ்வளவு நன்மை செய்தீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மக்களாக நீங்க காணப்படுங்க. கண்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துதி பிசாசுனுடைய போராட்டத்திலிருந்து அது விடுதலை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், சவுல் என்கிற ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் அசுத்த ஆவி பிடித்து விட்டது. அசுத்த ஆவி அவனை ஆட்டி படைக்கிறது. ஸ்தோத்திரம். நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்கிறதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது, அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படியல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காதபடிக்கு தன்னுடைய இஷ்டம் போல அவன் செயல்பட்டான். அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவாய் இருந்தான். அவனுடைய சிறுமையிலே ஆண்டவர் அவனை ராஜாவாய் மாற்றினார். ஸ்தோத்திரம். நல்ல வெற்றி ஆண்டவர் அவனுடைய அரசாட்சியில கொடுத்தார். ஆனா அவன் அமலேக்கியரை, அவனுடைய பட்டணங்களை எல்லாவற்றையும் அழித்து வரும்படியாய் தேவன் சொன்னபோது, அவன் ஆடு மாடுகளில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அந்த தரமுள்ளதை எல்லாத்தையும் பிடித்து கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், அதை குறித்து சாமுவேல் கேட்கும்போது, இதெல்லாம் நான் எல்லாம் செய்யலையா, ஜனங்கள் உமக்கு பலியிடும்படியாய், கர்த்தருக்கு பலியிடும்படியாய் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி போய் சொன்னான். ஸ்தோத்திரம். பாருங்க, அதற்கப்புறம் சவுலனுடைய ராஜ்யத்தில் வீழ்ச்சி தான். ஸ்தோத்திரம். பொய், புரட்டு, ரெண்டகம் பண்ணுதல், பில்லிசூனிய பாவத்துக்கு ஒத்ததா இருக்கிறது என்று சொல்லி சாமுவேல் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய் பொய் பித்தலாட்டம் பண்ணுகிற காரியங்கள் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். அப்படி இருந்துச்சுன்னா, ரெண்டக வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நீங்களே சூனியம் வைத்தவர்களா இருப்பீங்க. சவுலனுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு. ரெண்டு மனதோடு வெளியில பார்த்தா பெர்ஃபெக்டா, நான் ஆண்டவருடைய வார்த்தைப்படியே வாழ்கிறவன். ஸ்தோத்திரம். உள்ளான நிலைமை ஆண்டவர் பார்க்கும்போது, ஆண்டவர் சொல்லுக்கு எதிராய் வாழ்ந்தவன். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஸ்தோத்திரம்.
ஆண்டவரால் வரவிடப்பட்டதான பொல்லாத ஆவி சவுலை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க ரெண்டகம் பண்ணி கொண்டிருந்தா ஸ்தோத்திரம், சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்தது போல உங்களுக்கு எதிராக ஸ்தோத்திரம் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டார். அசுத்தாவியா இருந்து உங்களை ஆட்டி படைக்கிறதாய் காணப்படும். ஸ்தோத்திரம். பாருங்க, சவுல் அந்த பொல்லாத ஆவியினால ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். 14வது வசனத்துல நாம் படித்தோம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உன்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சபிக்கியம் உண்டாகும் என்றார்கள். அவனுடைய அரசபையில் இருந்த சிலர் சொல்லுகிறார்கள், ஐயா, இந்த ஆவி தேவனால் வரவிடப்பட்டதான ஆவியா இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம ஒன்று செய்வோம், நல்ல சுரமண்டலத்தில் ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு மனுஷனை தேடுவோம். அவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது அந்த அசுத்தாவி நீங்கி போக வாய்ப்பு உண்டு அப்படின்னும் போது தேடுகிறார்கள். கடைசியில தாவீதை கண்டுபிடிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தாவீதை கண்டுபிடிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தாவீது ஸ்தோத்திரம் அந்த நாட்களில நல்ல இசை கற்றுக் கொடுக்கிற இடத்துல போய் கற்றுக்கொண்டார் அப்படின்னெல்லாம் இல்லை. ஸ்தோத்திரம். தன்னுடைய கையிலே கிடைத்ததான ஒரு இசை கருவியை பயன்படுத்தினார். அதை எப்ப பார்த்தாலும் வாசித்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு பழக்கமுடையவனாய் காணப்பட்டான். ஆண்டவரை துதித்து கொண்டிருந்ததான் அந்த தாவீதை தேடி ஸ்தோத்திரம் அவருடைய அபிஷேகத்தை தேடி ஸ்தோத்திரம் இப்ப சவுலனுடைய அரண்மனையிலிருந்து ஆட்கள் தேடி வருகிறார்கள். ஸ்தோத்திரம். தாவீதை தேடி வந்து, இவன் தாவீது நல்லா வாசிப்பாயா அப்படின்னு சொல்லும்போது தாவீதை சவுல் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுகிறான். பாருங்க, 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். எப்பெல்லாம் பொல்லாத ஆவியினால சவுலுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாகிறதோ தாவீது என்ன செய்வான்? சுரமண்டலத்தை எடுத்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பான். உடனே சவுலுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஸ்தோத்திரம். அவனுக்கு ஆறுதல் உண்டாகும். ஸ்தோத்திரம். தேவனை துதிக்கும் போது சாத்தானுடைய பொல்லாத ஆவிகளுடைய போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை. பிசாசு உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராய் போராட முடியாது. பில்லி சூனிய வல்லமைகள் போராட முடியாது. இங்க ஆண்டவரை துதிக்கிற மக்களாக காணப்படுங்க. பிசாசுக்கு உங்கள் வீட்டுக்கு எதிராகவோ உங்கள் வாழ்க்கைக்கு எதிராகவோ எந்த உரிமையும் இருக்காது. சோத்திரம். யோ பிசாசின் போராட்டமாக இருக்கிறதே, யாரா பில்லி சூனியம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினைத்து நீங்க பயப்படவே தேவையில்லை. போன வாரம் கூட அந்த பாஸ்டர் சொன்னார், எலுமிச்சம்பழத்தை பார்த்தாலே யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைத்து பயப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பயம்லாம் தேவையில்லை. ஒரு தாவீது, அபிஷேகம் பெற்ற தாவீது ஆண்டவரை துதிக்கும் போது சுரமண்டலத்தை எடுத்து ஸ்தோத்திர ஆண்டவரை நினைத்து பாடும்போது சவுல வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததான பொல்லாத ஆவிகள் அவனை விட்டு போகும்னா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம துதிக்கும் போது உங்களுக்கு எதிரான பொல்லாத கிரியைகள், தடைகள், போராட்டங்கள், விடுதலை இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்க தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார்.
ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல, உங்கள் வாழ்க்கையில விடுதலை மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், துதி வீரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தாவீதை போல நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது துதித்த போது அங்கே சவுலுக்கு விடுதலை, ஸ்தோத்திரம், ஆறுதல் உண்டாகும். மறுபடியும் அந்த அசுத்தாவி தாவீதுக்கு, அந்த சவுலுக்குள்ள அந்த அசுத்தாவி மறுபடியும் வர காரணம் என்ன என்று பார்க்கும்போது, தாவீது பாடி துதிக்கும் போது ஒரு விடுதலை கிடைக்கிறது. மறுபடியும் அந்த தாவீதின் மேலேயே இவனுக்கு பயங்கரமான கோபம், எரிச்சல். ஸ்தோத்திரம், இவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டார் ஆண்டவர், இவன் அரசனாய் விடுவானோ அப்படின்னு சொல்லி பல தடவை இந்த சவுலுக்கு எதிராக ஈட்டி எடுத்து அவன் பாடி இவன் விடுதலைக்காக அவன் பாடுறான், துதிக்கிறான். ஸ்தோத்திரம். ஈட்டி எடுத்து அவனை கொலை செய்ய ஈட்டி எடுத்து எறிந்த அனுபவங்கள் பல வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில இந்த சவுலை போல பொறாமை, மற்றவர்கள் மேல பொறாமை எரிச்சலை வைத்து கொண்டு வாழ்றீங்களா? உங்களுடைய வாழ்க்கைக்கு தடையே நீங்க தான். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கைக்கு தடையே நீங்க தான். மற்றவர்கள் மேல எரிச்சல்கள், ஸ்தோத்திரம், தேவையில்லாத காரியங்களை வைத்து கொண்டு என்னதான் நீங்க ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. தாவீது சவுலுடைய விடுதலைக்காய் சுரமண்டலத்தை வாசித்தது உண்மைதான். ஸ்தோத்திரம். அவன் நிரந்தரமான ஒரு விடுதலையை பெற்று கொண்டிருக்க வேண்டும். ஆனால் மறுபடியும் வர காரணம் அவனுடைய இருதயம் சரியில்லை. அவனுக்குடைய இருதயத்தில் ஒரு கசப்பு, வைராக்கியம். இந்த தாவீது இவன் போய் ராஜாவாய் மாறணுமா? இவன் ராஜாவாய் மாறக்கூடாது. இவன் உயிரோடு இருந்தா என் பிள்ளைகள் அரசராய் மாற முடியாது. தாவீது சாகணும். இதுதான் சவுலுடைய நோக்கமா இருந்தது. உங்களுடைய இருதயத்தில் இன்னைக்கு ஸ்தோத்திரம், இந்த சவுலை போன்ற இருதயம், மற்ற ஜனங்கள் நல்லா இருக்கக்கூடாது, மற்ற குடும்பங்கள் நல்லா இருக்கக்கூடாது, தவறான எண்ணங்கள் இருக்குன்னா அப்படிப்பட்ட கல்லை புரட்டி தள்ளுங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை மாற்றி போடுங்க. ஆண்டவர் அதிகமா துதிங்க. தாவீதா மாறுங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை விடுதலையாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் துதிப்பேன், நான் கர்த்தரை என்றென்றைக்கும் துதிப்பேன். எரிகோவுல துதித்தார்கள். அவ்வளோ பெரிய கோட்டை, பெரிய 30 அடி கம்பீரமாய் நின்ற கோட்டை, அகலம் 6 அடிக்கு மேல, வீடு கட்டுகிற அளவுக்கு மேல, சாதாரண மனிதனால வல்லமையினால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா தேவன் துதித்த போது இறங்கினார். எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரித்த போது அந்த கோட்டை, அந்த பலன் பொருந்தியதான கோட்டை நிற்கவே முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்க துதிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறுங்க. ஸ்தோத்திரம். தாவீதனுடைய வாழ்க்கையில அவர் துதிக்கும் போது சவுலுக்கு விடுதலை. சவுலினுடைய வாழ்க்கையில அவனுக்குள்ள கசப்பான காரியங்கள், மற்றவர்களை குறித்து மோசமான எண்ணம் உடையவனாய் இருந்தபடியினாலே அவனுக்கு கடைசியில விடுதலை, முழுவதுமான ஒரு விடுதலை இல்லாமலேயே அவன் வாழ்க்கை தற்கொலை பண்ணி ஈட்டிய கீழே தரையில ஊன்றி அவன் அதன் மேல விழுந்து செத்து போயிட்டான். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வருட இறுதி நாட்கள்ல ஸ்தோத்திரம், தேவையில்லாத வைராக்கியங்கள், கசப்புகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரை துதிக்கிற மக்களாய் மாறுங்க. உங்களுடைய எதிர்காலம், வருகிற வருடம் மிகவும் பிரகாசமாய் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த வேளையில எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்த்து செபிக்க போறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ,
இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலமூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலமூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு தினமனதாய் இருப்போமே, இந்த பாரத தேசத்தை சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு தினமனதாய் இருப்போமே, இந்த பாரத தேசத்தை சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. சவுலுக்கு ஒரு விடுதலை. தாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. தாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் நீங்கும். எரிகோவில தடைகள் மாறிற்று. ஹல்லேலூயா. அந்த பிரமாண்டமான கோட்டையால கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக மலையை போல நின்ற அந்த காரியம் பனியை போலவே, ஹல்லேலூயா, பனி துளியை போல மாறினதுனால எல்லாரும் அவங்க நின்று கொண்டிருந்ததான, சுற்றி கொண்டு போயிருந்ததான இடத்துக்கு நேராய் ஏறும்படியாய் கர்த்தர் உதவி செய்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சவுலுக்குள்ள இருந்து கலங்க பண்ணின பொல்லாத ஆவி, ஹல்லேலூயா, தாவீதுக்கு முன்பாக அவர் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தார்னா, ஆண்டவரை துதித்தார்னா, அந்த ஆவியால சவுலுக்குள்ள இருக்கவே முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க துதிக்கிற மக்களா இருக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எரிகோக்கள் போன்ற தடைகளை மாற்றுவாரு. ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு எதிரான தடைகளை மாற்றி போடுவாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக ஹல்லேலூயா, உமக்கு நன்றியுள்ள மக்களாய் நன்றி செலுத்தும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதித்த அத்தனை தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இவள் என்ன நிலைமையின் மத்தியில் வந்தார்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மனிதர்கள் பார்க்கிற பிரகாரமாய் நீர் பார்க்க மாட்டீர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவரை இதுவரைக்கு நடத்தி வந்தவர், இனிமேலும் கைவிடாத இரட்சகராயிருந்து நடத்தை சொல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருட இறுதி நாட்களிலே கர்த்தாவே அப்பா, நாங்கள் ஆண்டவரே வேத வசனத்தை தியானித்தது போல அதிகமாயுமை துதித்து ஸ்தோத்தரிக்க ஆண்டவரை உதவி செய்யும். தேவையில்லாத கற்களை போன்றதான பாறாங்கல்லை போன்றதான பாரங்களே, ஹல்லேலூயா, கசப்புகளை, வைராக்கியத்தை, பொறாமையை, வெறுப்புணர்ச்சி எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கி போட்டு ஒவ்வொருவரும் தேவனை அதிகமா துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வருட இறுதி நாட்களில் துதிக்க போற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர். உயர்ந்த ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி போகாதபடிக்கு, கானானுக்கு நேராய் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு எரிகோ ஒரு பெரிய தடையாய் நின்றது ஆண்டவரே. கர்த்தாவே, யோசுவாவுக்கு கர்த்தாவே நீர் ஆலோசனை சொன்னீர். ஹல்லேலூயா. 7 நாட்கள் 6 நாட்கள் ஒரு தடவை சுற்றி வந்து பாளையத்தில் இருங்கள். 7வது நாட்கள் 7வது நாள்ல 7 தரம் எக்காளம் ஊதி நீங்க எல்லாரும் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன போது ஜனங்கள் எல்லாரும் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்த போது அந்த பெரிய மதில் சுவர் உள்ளதான் எரிகோ மதில் உடைந்து நொறுங்கி போய்விட்டது ஆண்டவரே. அப்பா, துதி அவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கிறது. நாங்கள் இதை உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் கர்த்தாவே. தாவீது துதிக்கும் போது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி அவனுக்குள்ள இருந்து விட முடியவில்லை, ஓடி போய்விட்டது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆனாலும் சவுலுக்குள்ள கசப்போடு எந்த ஒரு மனிதன் துதித்து தனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறவனாய் செயல்பட்டானோ, அவனுக்கு விரோதமாய் எரிச்சலோடு அவனை கொல்ல நினைத்த அந்த கசப்பை வைத்து கொண்டிருந்ததுனால அவனுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை இல்லை. இந்த விடுதலை பற்றி அவன் சாட்சியாய் வாழவும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கசப்புகள், வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஜனங்களை விட்டு மாற்றி போட்டு ஹல்லேலூயா தேவனை உயர்த்துகிற நாட்களாய் இந்த வருடத்தின் இறுதி நாட்கள் காணப்பட செபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சண்டே கிளாஸ் இல்லை. அடுத்த வாரம் மறுபடி சண்டே கிளாஸ் ஆரம்பமாகும். உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அழைத்து அதை ஒரு ஊழியமாக செய்யுங்க. ஸ்தோத்திரம்.